புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பகுதியில் ஸ்க்ராலில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டுரை எடுத்து தான் நம்ம பேச இருக்கிறோம். இந்த கட்டுரையினுடைய பேசுபொருள் என்ன அப்படின்னா, உள்ளூர் மக்களினுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் அழித்து கொண்டிருக்கின்றன, அது பற்றி தான் இந்த கட்டுரை பேசியிருக்கிறது. இது குறித்து உரையாடுவதற்காக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து திரு வெற்றிச்செல்வன் அவர்கள் வந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் திரு வெற்றிச்செல்வன். வணக்கம். ரொம்ப முக்கியமான கட்டுரை. இந்த கட்டுரையினுடைய பேசுபொருள் அதனுடைய முதல் பத்தியே இப்படி தான் தொடங்குது. ஜனவரி மாதம் உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது. அதுவும் குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற தோல் பதனிடும் தொழிற்சாலை குறித்த தீர்ப்பு அப்படின்றது. அந்த தீர்ப்பு அதனுடைய முக்கியமான அம்சம் கட்டுரை சொல்லியிருந்தாலும் நீங்கள் எதை பார்க்குறீங்க? அந்த தீர்ப்பில் அவங்க பயன்படுத்தி ஒரு முக்கியமான வார்த்தை எக்கோசைடு அப்படின்னு, ஜீனசைடுங்கிற நம்ம வார்த்தை பயன்படுத்துகிறோங்களா, இனப்படுகொலை அப்படிங்கிற மாதிரி. சுற்றுச்சூழலுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு படுகொலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 40 வருடங்களாக அந்த பகுதியில், வேலூர் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய லெதர் இண்டஸ்ட்ரீஸ் தெரியும், டேனரிஸ் நம்ம சொல்கிறீங்களா, அது சார்ந்து இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கக்கூடிய மாசு தொடர்பான வழக்குகள் இருக்குது. ஓகே. ஈவன் தோ 1910 அங்கே இந்த மாதிரி சாயப்பட்டறைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி லெதர் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் நிறைய செயல்பட்டு வராங்க. அதில் குறிப்பாக கடந்த 40 வருடங்களில் 1991 முதல் கேஸ் பதிவு செய்யப்படுது. அதிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் எந்த அளவுக்கு மாசுபட்டிருக்கணும். குறிப்பாக குரோமியம் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த லெதரை அவங்க ரொம்ப பதனப்படணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா குரோமியம் பயன்படுத்துவாங்க. அந்த குரோமியம் நிலத்தடி நீரில் கலந்துருக்கு. இது ரொம்ப ஆபத்தாக இருக்கக்கூடியது, மெர்க்குரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கிட்டத்தட்ட ஏறத்தாழ 450 டேனரிஸ் இருக்குது. இந்த 450 டேனரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா சுத்திகரிப்பு ஆலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 28 தான் இருக்குது. அப்போ இதனுடைய போதாமைகள் இருக்குது. அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும், கால்நடைகளாக இருக்கட்டும், பிற மனிதர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாமே பாதிப்படைஞ்சிருக்காங்க. பெரிய அளவில் பாதிப்பு இருக்கும்ல. நீங்கள் நிலத்தடி நீர்லேயே குரோமியம்னா அது ஏற்படுத்துகிற பாதிப்புன்றது சொல்லணும். ஆமாம், ரொம்ப அதிகமான பாதிப்பு. அதனால தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க. கமிட்டி ஃபார்ம் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணுங்க, யார் எவ்வளோ இதுக்கு பாதிப்படைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கான காம்பன்சேஷன் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இரண்டாவது, இவ்வளவு டேனரிஸ்லேருந்து வரக்கூடிய கழிவுகளை எப்படி நீங்கள் முறையாக கண்காணிப்பது, அதை எப்படி சுத்திகரிப்பு செய்வது, எந்த இடங்களில் இந்த கழிவுகளை வெளியேற்றலாம், எங்கே வெளியிடக்கூடாது என்பதை இடத்தை ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்தில் ஒரு கேள்வி வெற்றிச்செல்வன். இப்போது தோல் பதனிடும் தொழிற்சாலை வந்தப்போ பெரிய அளவில் இயற்கை ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போது இது நிலத்தடி நீரை பாதிக்கும், விவசாயத்திற்கு பாதிப்பு, உடல் நலத்திற்கு கேடு, ஏன்னா அந்த ப்ராசஸே அப்படி இருக்குன்றதுனால சொன்னாங்க. அப்போ என்ன சொல்லப்பட்டதுன்னா, இல்லை இதுக்கெல்லாம் நிறைய பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குது, கண்காணிக்கப்படும், எல்லாம் உறுதி செய்யப்படும்னு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. இப்போ தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதை பற்றியும் கட்டுரை பேசியிருக்கு. அவங்க இது நாள் வரை என்ன செஞ்சிட்டு இருந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை பற்றி கோர்ட் என்ன சொல்கிறாங்க? அப்சல்யூட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது தான். இப்போ புதிதாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவை எங்கேருந்து வருது? தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முறையாக செயல்பட்டு இருந்தால் அது போதுமானதாக இருக்கும் இல்லையா? ஸோ மானிட்டரிங் கெப்பாசிட்டி போதுமானதாக இல்லை அப்படின்னு சுட்டி காட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இன்னும் முடித்து வைக்கப்படலை. நீங்கள் எனக்கு ரிப்போர்ட்டை கம்ப்ளை பண்ணுங்கிறாங்க. வழக்கமாக இந்த மாதிரி அதிக டைரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது வழக்கை முடிச்சு வச்சிருவாங்க இல்லையா? அப்படி இல்லை, இந்த டைரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு அடுத்தபடியாக நீங்கள் என்ன செய்யறீங்க, எங்களுக்கான ரிப்போர்ட்ஸை கம்ப்ளை பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டை போதிய அளவில் நீங்கள் செயல்படலைங்கிறதுனால தான். அதனால பிரத்யேகமாக ஒரு குழு அமைக்க வேண்டும் அப்படின்னு, வேலூர் மாவட்டத்துக்காக பிரத்யேகமாக குழு அமைக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நதிகளையுமே ஆய்வு செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமாம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட வேலை என்னன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அந்த இண்டஸ்ட்ரியிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் என்ன ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கணும் சட்ட ரீதியாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அடிப்படையில் தான் அங்கே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுகின்றதா என்று மானிட்டர் செய்ய வேண்டியது அவங்களோட வேலை. பீரியாடிக்கலாக செக் பண்ணணும். இந்த டைரக்ஷன்ல சொல்லியிருக்காங்க, நீங்க பீரியாடிக்கலாக செக் பண்ணி ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் அது வெப்சைட்ல வெளியிடுங்கன்னு சொல்றாங்க. அப்போ கடந்த காலங்களில் இந்த வேலைகள் எல்லாம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சரியாக செய்யவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகின்றது. கூடுதலாக என்ன இருக்குன்னா, ஆன்லைன் கண்டினியூஸ் மானிட்டரிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு கழிவுகள்லேருந்து வெளியேறுகின்ற போதும் அந்த கழிவுடைய தன்மை எத்தகையதாக இருக்குன்னு நான் இன்னைக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வெப்சைட் போனால் நான் போய் ஆன்லைனில் பார்க்கணும். எப்படி இருக்கு, என்ன கண்டிஷன் பார்க்கணுங்கிறது. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் நான் பார்க்கணும், வாட்டர் குவாலிட்டியும் பார்க்கறதுக்கான இருக்கணும். இது சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தல. அதற்கு தனியாக நேஷனல் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம். அந்த வழக்கும் பெண்டிங்ல தான் இருக்கு. அப்போ மாசு கட்டுப்பாட்டு வரும் வேலை என்ன? உங்ககிட்ட நீங்க தான் அனுமதி கொடுக்குறீங்க. அந்த அனுமதிப்படி இண்டஸ்ட்ரி நடக்கிறாங்களேன்னு கண்காணிக்க வேண்டியது நீங்க தான் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். பீரியாடிக்கலாக அந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டை நீங்க வெளியிட வேண்டும். அந்த பகுதி சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டு என்பதற்கான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். அவற்றை நீங்க வெளியிட வேண்டும். இதெல்லாம் அவங்களோட மேண்டேட். இங்க 450 யூனிட்ஸ் இருக்கு.
இப்போ இந்த 450 யூனிட்ஸில் வருடத்திற்கு குறைஞ்சபட்சம் 3 வாட்டியாக நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இது மேண்டேட். அப்போ இவ்வளோ போதிய ஆட்கள் இல்லாத ஒன்று. அதுக்கப்புறம் சரி ரைட்டு, நீங்கள் ஒரு 10 யூனிட் 20 யூனிட் இருக்கீங்கன்னா அதுக்கு குறைஞ்சபட்சம் அதுக்கு ஒரு காமன் எப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் கொண்டு வந்திருக்கணும் இல்லைங்களா? ஒரு சுத்திகரிப்பு ஆலை உருவாக்கியிருக்கணும். கற்றையாளரும் சொல்லுவது, இந்த கற்றையும் அதை குறிப்பிட்டிருக்கு, சுத்திகரிப்பு நிலையம் போதுமானதாக இல்லை, அதுதான் இவ்வளவு டேமேஜ் ஏற்படுத்தினதுக்கு காரணமா? ஆமாம், நிச்சயமாக. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1,00,000 மில்லியன் டன் தண்ணியை வந்து அவங்க வெளியேற்றுறாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. அப்போ அவ்வளவு தண்ணி, அவ்வளவு கழிவுகளை வெளியேற்றாங்க. தண்ணின்னு கூட சொல்ல முடியாது, கழிவுகளை வெளியேற்றாங்க. அவ்வளவு கழிவுகளை வந்து நீங்க வந்து மேலாண்மை செய்யணும் இல்லைங்களா? அதை சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் இல்லையா? அவற்றுக்கு அப்போ இப்போ தற்போது இருக்கக்கூடிய காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் பார்த்தீங்கன்னா 8 தான் இருக்கு. தனியார் நிறுவனங்கள் வச்சு ஒரு 20 வச்சிருக்காங்க. அவ்வளவு. இது வெற்றிச்செல்வன், இது வெளிப்படையா பார்த்தாலே நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது இல்ல, போதுமானதாக இல்லைன்றத நீங்க ஆய்வு செஞ்செல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க சொல்றது 1,00,000 லிட்டர் தண்ணியை நீங்க மேலாண்மை செய்கிறீங்கன்னா இது போதுமானதாக இல்லைன்றது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும்ல. அந்த இடத்துல தான் இன்னொரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட இன்னொரு பெரிய ஒரு பிளண்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பீரியாடிக்கில் வாட்டர் குவாலிட்டியை அனலைஸ் பண்ணி இவ்வளோதான ஸ்டாண்டர்ட்ஸ் வெளியிடணும் இல்லையா? அப்படியான தரவுகள் வெளியிடுறதில்ல. ஒரு காம்ப்ளெக்ஸாக இந்த சிஸ்டமே ரொம்ப இதாக இருக்கும். ஆமாம், கண்காணிப்பு அதிகாரிகள் அவங்க தான். சரி, தனி மனிதனாக நான் வந்து சரி என்னோட பக்கத்தில் நீர்நிலைகள் எப்படி இருக்குது, நிலத்தடி நீர் எப்படி இருக்குது அப்படின்னா அவங்க கிட்ட இருந்தால் அந்த அப்பாரட்ஸ் எல்லாமே வாங்கினது நான் கலெக்ட் பண்ணது எல்லாமே திருப்பி அவங்ககிட்ட தான் போய் கொடுக்கணும். அதை வச்சு தான் நான் நீதிமன்றத்துக்கும் போகணும். ஓகே, அந்த இடம் தான் இன்னைக்கு நீதிமன்றம் வந்து ஒருபடி மேலே போய் நீங்க தனியா ஒரு ஆணையம் அமைங்க அப்படின்றது, கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். அதுல இன்னொன்று நீங்க சொன்னது உச்சநீதிமன்ற தீர்ப்பு கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறபடி பார்த்தா அது நீர்நிலைகள், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நீர்நிலைகளையும் நீங்க ஆய்வு செய்யணும்னு சேர்ந்தே தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா தமிழக அரசு வந்து வேலூர் மாவட்டம் அதை மட்டும் சுருக்கி பார்த்தாங்களா? அப்படி பார்த்து ஜீவோ போட்டிருக்காங்களோ? இல்லை, அதாவது தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டைரக்ஷன்ஸ் வந்து பர்டிகுலராக வேலூர் மாவட்டம் சார்ந்து இருக்கக்கூடியதாக, அதுக்கு ஒரு தனி கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். அந்த லாஸ் ஆஃப் எக்காலஜியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸில் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, தனிநபருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்பதை அசஸ் செய்வதற்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு டைரக்ஷன் காமனாக கொடுக்குறாங்க, அது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கொடுக்கக்கூடிய டைரக்ஷன். அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரிவர்ஸுமே எல்லா நதிகளையுமே ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். அந்த ஆய்வறிக்கைகளை பப்ளிஷ் பண்ணணுங்கிறாங்க. அதான் முக்கியம் அந்த இடத்துல. அப்போ பீரியாடிக்கலா என்ன இருக்கு, நம்ம தமிழக நதிகளை வந்து நம்ம இது வரைக்கும் ஆய்வு பண்றதே இல்லை அதிகமாக. அந்த இடம் தான் வெற்றிச்செல்வன், அது ரொம்ப முக்கியமான பார்வை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். கற்றையை தாண்டி ஒரு இதில் இது வரைக்கும் அப்படியான அதுக்கான குழு முன்னெடுப்பு நடத்துற மாதிரி நமக்கு வந்து தெரியல. உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் அடுத்த 4 மாதத்துக்குள்ளாக பதில் தாக்கல் செய்ய வேண்டும். அதில் என்ன சொல்றாங்க, ஆனால் ஆஸ் ஆன் டுடே இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான பிரத்யேகமாக குழு எதுவும் அமைக்கப்படவில்லை. அது ஆய்வு செய்வதற்கான எந்த கூடுதலாக இந்த உத்தரவில் வந்து பார்த்தீங்கன்னா மணல் அள்ளுவதையும் கண்காணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ரொம்ப வந்து கான்கிரீட்டாக கொடுத்துருக்க ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு ஆர்டர், ரொம்ப ஹோலிஸ்டிக்கா இந்த அதனால தான் கற்றையாளரே ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அப்படின்னு பயன்படுத்துறாரு. இந்த கற்றையின் நிறைவாக நம்ம பேசுறது இந்த இழப்பீடு குறித்து. நம்ம கற்றையிலேயே விவசாய நிலம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, தனி மனிதர்களுக்கு என்ன பாதிப்பு, நீர்நிலைகளுக்கு என்ன பாதிப்பு அப்படின்றப்ப இழப்பீடுன்னு வரப்ப இழப்பீடும் பெருசாக கிடைக்கல அப்படின்றதையும் சொல்கிறாங்க. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்ந்த அதிகாரி சொன்னதாக கற்றையாளர் சொல்வது வந்து உடனடி தீர்வுலாம் இதில் ஒன்றும் கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது. இதுக்கு என்னதான் நிரந்தர தீர்வுனா என்னதான் பண்ணுறது? கடுமையான சட்டங்கள் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதா வந்து நிரந்தர தீர்வு. எப்பவுமே எக்கனாமிக் வெர்சஸ் எக்காலஜி அப்படின்னு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம இந்த அர்பனைசேஷன் தமிழகம் வந்து நகர்மயமாதல் முன்னோடியாக இருக்கிறது, இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட்டாக இருக்குங்களா, அதுக்கு நம்ம கொடுத்த விலை என்ன அப்படிங்கிறதா. நீங்கள் இப்போ வந்து லாஸ் ஆஃப் எக்காலஜின்னு பேசும்போது என்னுடைய பயிர் நாசமானதுக்கு என்ன எப்படி நஷ்டீடு நீங்கள் வந்து கணக்கிடுவீங்க இருக்கு இல்லையா? அரசாங்கம் வந்து என்ன சொல்கிறாங்க, அதுக்கு இன்சூரன்ஸ் எவ்வளோ வேல்யூ பண்ணுறீங்களோ அந்த 2000 தான் முடிவு பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் என்னோட லைவ்லிவுட் போகுது இல்லைங்க, என்னோட வாழ்வாதாரம் போகுது. நீர்நிலைகள் அப்போ அந்த லாஸ் ஆஃப் எக்காலஜி அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க ஒரு ஸ்கேல் வச்சிருக்கீங்க, அதன் அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. அது திருப்பி மீட்டுருவாக்கம் செய்வதற்கு நீருக்கான ஒரு விலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அந்த இடத்துல உயிர் வாழணும் இல்லையா? அந்த மண்ணுடைய ஆர்கானிக் தன்மை இருக்குங்களா, அது அனைத்துமே போயிருச்சு. அப்போ அந்த லாஸ் ஆஃப் எக்காலஜி இருக்குங்களா, அப்போ இந்த இயற்கை விலை கொடுத்து தான் நாம வந்து இந்த ஜிடிபிக்கு வந்துட்டு இருக்கோம். அதுதான் நீங்க சொன்ன மாதிரி பல இடங்கள்ல பேசுறீங்க. நீங்க ஜிடிபி குறித்து பேசுறப்ப லாஸ் ஆஃப் எக்காலஜி பேசுங்க, நம்ம என்ன விலை கொடுத்து எதை பெற்று இருக்கோம் அப்படின்னு. ரொம்ப முக்கியமான கற்றை, முக்கியமான முன்னெடுப்பை உச்சநீதிமன்றம் செய்திருக்கிறது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட கற்றை சார்ந்த விரிவான பார்வைகளை முன் வச்சிருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.